இருள், முழு இருள், நிலா கூட மறைந்த இரவு. அது ஒரு சாதாரண இரவு இல்லை, அது அம்மாவாசை. பழமையான காலத்தில் சந்திரன் ஒரு ஒளி தெய்வம் மட்டுமல்ல, மனிதர்களின் மனதை பிரதிபலிக்கும் சக்தி. ஒரு நாள் அவர் தன் அகம்பாவத்தில் மூழ்கினார். என்னுடைய ஒளியே உலகை அழகாக்குகிறது என்று பெருமை கொண்டார். இதை பார்த்த தக்ஷ பிரஜாபதி மீண்டும் கோபமடைந்தார். ஒளி உன்னுடையதல்ல, அது ஒரு வரம் என்று கூறி இன்னொரு சாபம் கொடுத்தார். நீ ஒரு நாள் முழுவதும் மறைந்து போவாய். அந்த நாள் வந்தது. நிலா முற்றிலும் மறைந்தது. பூமி இருளில் மூழ்கியது. மக்கள் பயந்து துடித்தனர். விலங்குகள் சத்தம் போட்டன. காற்றே பயமாய் வீசியது. அந்த இரவு மனிதர்களின் பழைய கர்மங்கள் மேலெழ ஆரம்பித்தது. மக்கள் தங்கள் கடந்த கால தவறுகளை நினைத்தார்கள். அது ஒரு ஆத்ம சுத்திகரிப்பு இரவு ஆக மாறியது. சந்திரன் தன் தவறை உணர்ந்து மகாதேவன் சிவனை நாடினார். என் அகம்பாவம் என்னை அழித்துவிட்டது என்று கண்ணீர் விட்டார். சிவன் சிரித்தார். இருள் என்பது முடிவு இல்லை, அது ஒரு ஆரம்பம். நீ மறையும் அந்த நாள் மனிதர்கள் தங்கள் பாவங்களை நீக்கும் நாள் ஆகும். அம்மாவாசை. அந்த நாளில் பித்ருக்கள், அதாவது முன்னோர்கள், பூமிக்கு வருகிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள் யார் அவர்களை நினைக்கிறார்கள், யார் தர்ப்பணம் செய்கிறார்கள். அந்த இரவு நீ உன் முன்னோர்களை நினைத்தால் அவர்கள் உன்னை ஆசிர்வதிப்பார்கள். ஆனால் அவர்களை மறந்தால் அந்த இருள் உன் வாழ்க்கையிலும் நீளும். அம்மாவாசை இருள் அல்ல, அது உன் ஆன்மாவின் கண்ணாடி.